உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அதிமுக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையாக இல்லை, மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. அதிமுகவினுடைய பழைய வாக்கு வங்கி இப்போது இருக்காது. ஏனென்றால் முதல் தலைமுறை வாக்காளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் மிக பெருமளவில் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. களத்தில் அதிமுகவை தாவேகா முந்தக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாமல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் நின்று கொண்டு திரு கே.ஏ. செங்கோட்டையனை துரோகி என்று வர்ணிப்பதும், 2026 தேர்தல் முடிந்தவுடன் இதே இடத்தில் வெற்றி விழாவை அதிமுக ஆட்சியினுடைய வெற்றி விழா கூட்டத்தில் பங்கேற்பேன் என்று சொல்லுவதும் விழித்துக் கொண்டே கனவு காண்பதற்கு சமம். அதிமுகவில் 10 கோடி ரூபாயை தயார் செய்து கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருப்பவர்களுக்குத்தான் சீட்டு கொடுப்பது என்று பல தொகுதிகளில் இதுதான் அளவுகோலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அப்படி கொடுத்தால்தான் சீட்டு என்றால் பெரிய கும்பிடாக போட்டுவிட்டு தாவேகா பக்கம் தாவுவதற்கு பலர் தயாராவார்கள். திரு ஓபிஎஸ் அணியில் தாவேகா பக்கம் போகலாம் என்ற கருத்தும் இருக்கிறது. திமுகவோடு கூட்டணியாக சேரலாம், கட்சியில் சேர வேண்டாம் என்ற கருத்தும் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு நாம் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம், அதில் தவறில்லை என்று சொல்லுகிறார்கள். இதுல உறுதியாக இருப்பது நாம் தமிழர் மட்டும்தான். தனிச்சு போட்டிங்கிறது உறுதியா இருக்காங்க. தனித்து போட்டின்றது உறுதியா இருக்காரு. அதன் மூலம் வெற்றி பெறுகிற வாய்ப்பு என்பது குறைவு. அது தெரிந்தாலும் அவர் அப்படித்தான் இருக்கிறார். ஓகே. ஆகவே அவர் அவருடைய ஓட்டு சதவீதத்தில் ஒரு சிறிய அளவு சேதாரம் ஏற்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். விஜய் காரணமாக பல தரப்பினரோடு உரையாடுகிற வாய்ப்பை பெற்றவன் என்கிற முறையிலும், விஜய்க்கு கூடுகிற கூட்டம் வாக்குகளாக மாறும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலும் என்னால் இதை உறுதியாக பார்க்க முடிகிறது. திரு விஜய் அவர்கள் 20-25%, 20 முதல் 25% கீழே போக மாட்டார். தாவேகா பக்கம் போவது என்று காங்கிரஸ் முடிவெடுக்குமானால் அது சரியான முடிவாக இருக்கும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழலுக்கு வழிவகுக்கும். அப்படி ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுப்பதற்கு காங்கிரஸ் பயப்படுகிறது. ஓட்டு வங்கி அரசியலை குறிவைத்து ஓட்டு எப்படியாவது வாங்கி மறுபடியும் ஜெயித்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தமிழக அரசு பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக கொடுக்க இருப்பதாக செய்திகள் கசிந்துள்ளன. அது ஒரு நிர்வாக பொறுப்பற்றத்தனம், ஊதாரித்தனம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் வந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் சார். தாவேகாவில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி புள்ளிகளை தாவேக பக்கம் நோக்கி வரவைப்பதற்கான வேலையில் செங்கோட்டையன் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறாரா? திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்த பிறகு அவரிடம் சில முக்கிய பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளில் அவர் ஈடுபட தொடங்கி இருப்பதாக நான் அறிகிறேன். அதிமுகவிலிருந்து தாவேகாவை நோக்கி வருகிறவர்கள் யார், எப்போது வருகிறார்கள் என்கிற விவரங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் மிக நிச்சயமாக அதிமுகவில் அதிருப்தி மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார். அந்த சரியான தருணம் என்பது தேர்தல்களில் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற சமயமா, அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி சென்று அதிமுகவை ஒன்றிணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று வந்திருக்கிற தகவல், அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு பலனளிக்கப் போகின்றன என்பதை பொறுத்தா, அல்லது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதிமுக கூட்டணியை வலிமைப்படுத்த என்ன முயற்சிகளை எடுக்கிறது என்பதை பார்த்த பிறகா எது சரியான தருணம் அவர்களுடைய பார்வையில் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதிமுக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையாக இல்லை, மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது என்பதை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி பிரமுகர்கள் 1-2 பேரே தனிப்பட்ட முறையில் உரையாடும் போது என்னிடத்தில் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். சார், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகும் திமுகவை வீழ்த்த முடியாத நிலைமை தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? மிக நிச்சயமாக அந்த நிலையில் தான் இருக்கிறது.
ம். அதிமுக கூட்டணியில் சென்ற முறை இருந்த தேமுதிக இப்போது அதிமுக அணியில் இல்லை. ம். நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பாரதிய ஜனதா பக்கம் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை அந்த அணியில் இல்லை. ஆமா. புதிய தமிழகம் அந்த அணியில் இல்லை. இப்படி வெவ்வேறு கட்சிகள் அந்த அணியில் இல்லை. ஆகவே அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய 22% என்பது இன்றைக்கு மேலும் தேய்மானம் அடைந்து விஜய் கட்சிக்கு அதனுடைய வாக்கு வங்கியில் ஒரு பகுதி போய் சேர்ந்து விட்டது அல்லது விழுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்பு பயணங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் கூறுகிறார்கள். அதாவது களத்துல அதிமுகவை தாவேகா முந்திக்கிறதா? களத்தில் அதிமுகவை தாவேகா முந்தக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த ரியாலிட்டி எடப்பாடிக்கு தெரியாதா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் தனது நிலையிலிருந்து இறங்கி வராமல், யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாமல், கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் நின்று கொண்டு திரு கே.ஏ. செங்கோட்டையனை துரோகி என்று வர்ணிப்பதும், 2026 தேர்தல் முடிந்தவுடன் இதே இடத்தில் வெற்றி விழாவை அதிமுக ஆட்சியினுடைய வெற்றி விழா கூட்டத்தில் பங்கேற்பேன் என்று சொல்லுவதும் விழித்து கொண்டே கனவு காண்பதற்கு சமம். சார், அந்த அளவுக்கு அவர் பாசிட்டிவா இருக்காரு சார். நம்ம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையோட எடப்பாடியார் பேசியிருக்காரு சார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் வாய்ப்புகள் துளியும் இல்லை என்பதை தான் இன்றைய நிலை. நான் சொல்வது, இன்றைய அதிமுக பாஜக கூட்டணி என்பது மிக பலவீனமான கூட்டணி. தாவேகாவை விட பின்னுக்கு நிற்கிற கூட்டணி. கிட்டத்தட்ட 70-80 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்தில் இருக்கிறது என்பதுதான் கள யதார்த்த நிலை. அதிமுகவினுடைய பழைய வாக்கு வங்கி இப்போது இருக்காது. ஏனென்றால் முதல் தலைமுறை வாக்காளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் மிக பெருமளவில் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அது தவிர விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களித்து வந்த, அரசியலில் இதுவரை ஓட்டு செலுத்தாத, அதாவது வெவ்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து வந்த இளைஞர்கள், ஓட்டு செலுத்தாத என்றால் தாவேகா என்கிற கட்சி இப்போதுதான் உதயமாகி இருக்கிறது, முதல் தேர்தலை சந்திக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலின் போதே அந்த கட்சி பிறந்து விட்டது. ஆனால் தேர்தல் இப்போதுதான் சந்திக்கிறது. முதல் தேர்தல் இதுதான். ஆகவே சென்ற தேர்தலில் இப்போது தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நாம் தமிழருக்கு வாக்களித்திருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் திரும்பவும் தாவேகா தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு வாக்களிப்பார்கள். அதன் மூலம் விஜய்க்கு ஒரு புதிய பலம் கூடுகிறது. எவ்வளவு சார் வரும்? அது தவிர மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் தமிழகத்தில் 18% இருக்கிறார்கள். ஆகவே விஜய் என்ற வலிமையான சக்தி, அவருடைய சுற்றுப்பயணத்தின் போது காணப்படுகிற எழுச்சி என்பது அந்த மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்களுடைய ஆதரவு என்று நான் அதை பார்க்கிறேன். ஆகவே இன்றைய தேதியில் அதிமுகவில் இருந்து உடனடியாக அதிருப்தியாளர்கள் அல்லது வேறு பக்கம் போகலாமா என்கிற சிந்தனையில் இருப்பவர்கள் உடனடியாக முடிவெடுக்காவிட்டாலும் வருகிற மாதங்களில் அந்த முடிவை எடுக்கக்கூடும். டிசம்பர் இறுதியிலோ ஜனவரியிலோ தமிழக அரசியலில் காட்சிகள் மாறலாம். அதிமுகவில் சீட்டு இந்த முறை கொடுப்பதற்கு ஒரு யாட்ஸ்டிக் வகுக்க போகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். என்ன யாட்ஸ்டிக் சார்? 10 கோடி ரூபாய் தயார் செய்து கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருப்பவர்களுக்குத்தான் சீட்டு கொடுப்பது என்று பல தொகுதிகளில் இதுதான் அளவுகோலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அப்படி 10 கோடி ரூபாய் தான் சீட்டு அப்படி கொடுத்தால்தான் சீட்டு என்றால் பெரிய கும்பிடாக போட்டுவிட்டு தாவேகா பக்கம் தாவுவதற்கு பலர் தயாராவார்கள். அதிமுகவிலிருந்து பல முக்கிய தலைகள் தாவேகாவுக்கு போக முக்கிய தலைகள் என்றெல்லாம் நீங்கள் உங்கள் வார்த்தையை என் வாயில் திணிக்காதீர்கள். ஒரு சில பேர் உங்களால் முக்கிய தலைவர்களாக பார்க்கப்படுபவர்களாக இருக்கலாம், முக்கிய தலைவர்கள் இல்லாமல் இருக்கலாம், கீழ்மட்ட ஒன்றிய செயலாளராக இருக்கலாம். அவர் தனக்கு சீட்டு வரும் என்று காத்திருப்பார். தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பதவி கிடைக்கும், இந்த முறை தரப்படும், போன முறை கொடுத்த எம்எல்ஏ தோற்றுவிட்டார் அல்லது ஜெயித்த எம்எல்ஏ சரியாக கட்சிக்காரர்களை அனுசரிக்கவில்லை, ஆகவே தனக்கு சீட்டு தருவதுதான் நியாயமாக இருக்கும் என்று ஒரு ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு தராமல் அந்த ஏரியாவை சேர்ந்த புது பணக்காரர் எவருக்காவது எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுப்பாரானால் அவர் நிச்சயமாக செங்கோட்டையனை நாடுவார். அப்படிப்பட்ட காத்திருப்பில்
தாவேகாவும் இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திறமையாளர். ஆகவே இந்த அம்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்று நான் பார்க்கிறேன். அதாவது டிசம்பர் ஜனவரிக்குள்ள அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படும் நாம எதிர்பார்க்கலாமா சார்? நீங்கள் எப்படி கட்சியை கையாளப் போகிறீர்கள், உங்களிடம் யார் கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்து சில சம்பவங்கள் அரங்கேறலாம் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துருச்சு, இருந்தாலும் இந்த என்டிஏவை பலப்படுத்தக்கூடிய வேலையை பாஜக பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். ஏன் சார் அவங்க அமைதியா இருக்காங்க? பீகார் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, தமிழ்நாடு எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் பாஜக கவனம் செலுத்தாம இருக்காங்க சார். என்டிஏ அலையன்ஸை பலப்படுத்துகிற வேலையை பாஜக தான் பார்க்க வேண்டும் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி எதற்கு இருக்கிறார்? சாப்பிட்டு விட்டு வீட்டில் தூங்குவதற்கா? அவருக்கு அந்த பொறுப்பு இல்லையா? தேமுதிகவுடைய பிரேமலதாவை போய் மதுரையில பார்த்தாங்க, பார்த்தா துக்கம் விசாரிக்க பார்த்தேன்னாரு. 1.5 மணி நேரம் அவரை உட்கார வைத்தார். உங்களுக்கு அவமானமாக இல்லையா என்று நான் கேட்கிறேன். துக்கம் விசாரிக்க பார்ப்பதற்கு 1.5 மணி நேரம் பார்த்திருந்து விட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்கிறீர்கள். அந்த அம்மா மீட்டிங்கில் எங்கள் கட்சிக்கிட்ட கெஞ்சுறாங்க, எங்கள் கட்சியை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, கூப்பிடுறாங்கன்னு சொல்லுது. அதிமுகவையும் பேசுது, திரு ஏவா வேலுவோடையும் பேசுறாங்க. அப்ப என்ன மாதிரி உங்க நிலைமை இருக்கு? பாஜக தான் இறங்கி வேலை செய்யணும்னா திரு எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டாரா? ஏன் டாக்டர் ராமதாஸிடம் தூது அனுப்புங்களேன். போனீங்களா? யாராவது போனீங்களா? ஆகவே பாரதிய ஜனதாவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா இன்றைக்கு ஓபிஎஸ் டெல்லிக்கு அழைத்திருக்கிறது. ஓகே, அந்த பேச்சுவார்த்தை பயனளிக்குமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஓகே, பாரதிய ஜனதாவின் முயற்சி கைகூடுமா என்பது எனக்கு சந்தேகம். ஏனென்று சொன்னால் திரு ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு உறுப்பு கட்சியாக இருக்க தயாராக இல்லை என்பதுதான் அவரது கட்சியிலிருந்து எனக்கு கிடைக்கும். அதாவது அவர் அதிமுகவுக்குள்ள அகாமடேட் ஆக ஓபிஎஸ் விரும்புகிறாரா? அதிமுகவுக்குள் முக்கிய பொறுப்பளித்து சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் நிபந்தனை விதிப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகே, அதுக்கு எடப்பாடி தயாரா இல்லை. அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை என்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வழியை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். பாரதிய ஜனதாவின் நிர்பந்தத்திற்கு அவர் பணிவார் என்று நான் கருதவில்லை. அப்படி இருந்தாலும் பாஜகவோடு முரண்பட்டு வெளியே வந்துட்டாரு ஓபிஎஸ். இருந்தாலும் எதுக்கு சார் டெல்லி போய் பாஜக புள்ளிகள் அவர் சந்திக்கணுங்கிற ஒரு கேள்வி. பாரத பிரதமர் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீது அவருக்கு மரியாதை இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஒருவர் அழைக்கிறார் என்றால் அந்த அழைப்பை ஏற்று மதித்து செல்லுவது என்பது பண்பாடு. அந்த பண்பாடு காரணமாக அவர் போயிருக்கலாம். அரசியல் பேச்சுவார்த்தைகளுக்குத்தான் அவர் போயிருக்கிறாரே தவிர சில பேர் சொல்லுவதைப் போல தேர்தல் கமிஷன் வேலையை பார்க்க போனார் என்று நான் நம்ப தயாராக இல்லை. அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களிடமும் பாரதிய ஜனதா அழைத்திருக்கிறது என்று சொல்லித்தான் அவர் போயிருப்பதாக நான் அறிகிறேன். ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி அவரை உள்ளே சேர்த்துக் கொள்ள மாட்டேன், கூட்டணியாக வேண்டுமானால் அவர் இருக்கட்டும் என்று சொன்னால் அந்த வாதத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் அவர் வழியாக அல்லது அவருக்கு நெருக்கமானவர்கள் வழியாக எனக்கு நேரடியாக கிடைத்த தகவல். ஓகே சார், ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் அகாமடேட் செய்யப்படவில்லை என்றால் ஓபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? திமுக ஓபிஎஸ் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடிவி தினகரனை போல தன்னுடைய ஆப்ஷனை ஓப்பனாக வைத்துக் கொள்வார். ஓகே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அநேகமாக திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகாவுடன் கூட்டு சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ஆனாலும் யாராக இருந்தாலும் ஒரு நெருடல் ஏற்பட்டால் அடுத்த ஆப்ஷனும் ஒன்று வைத்துக் கொள்வார்கள். என்னை பொறுத்தவரை திரு ஓபிஎஸ் அணியில் தாவேகா பக்கம் போகலாம் என்ற கருத்தும் இருக்கிறது. திமுகவோடு கூட்டணியாக சேரலாம், கட்சியில் சேர வேண்டாம் என்ற கருத்தும் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு நாம் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம், அதில் தவறில்லை என்று சொல்லுகிறார்கள். எடப்பாடியை வீழ்த்துவதற்கு திமுகவை ஆதரிக்க கூட ஓபிஎஸ் தயாராகி விடுவார், நாம் எடுத்துக்கலாமா? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதற்கு எதிராக ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர். அவர் போய் திமுகவை ஆதரிக்கலாமா என்கிற கேள்வி சிலரால் எழுப்பப்படுகிறது. அதற்கு திரு ஓபிஎஸ் தரப்பிலே இன்னொரு பதிலும் கூறப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்த திரு ஆரம்பி அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் செல்லமாக பாதுகாக்கப்பட்டு அரசியலில் வளர்க்கப்பட்ட திரு திருநாவுக்கரசர் அவர்களும் திமுகவோடு கூட்டணி கட்சியாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே திரு ஓபிஎஸ் போனால் அதில் தவறில்லை, கூட்டணி கட்சியாக போனால் தவறில்லை என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இதில் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர் என்ன முடிவெடுத்தாலும் சரி, அவர் ஓபிஎஸும் அமமுகவும் என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதில் தேர்தல் களத்தில் பாதிக்கப்பட போவது
எடப்பாடி பழனிசாமி தானே தவிர அவர்கள் அல்ல. ஓபிஎஸ்ஓ டிடிவியோ அல்ல. ஓகே. ஓபிஎஸ்ஓ டிடிவியோ சேருகிற இடத்தில் ஜெயித்து விடுவார்கள். அதிமுக ஆட்சிக்கு வராது. டிசம்பர் 15ஆம் தேதி ஓபிஎஸ் அவருடைய முடிவு நமக்கு தெரிஞ்சிரும்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா 15ஆம் தேதி ஒரு டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. அது ஒரு வாரம் முன்னாடியும் தெரியலாம், ஒரு வாரம் பின்னாடியும் தெரியலாம். 15ஆம் தேதினா 15ஆம் தேதியே முடிவு எடுத்துடணுமா? 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் ஒரு கூட்டம் போடலாம். அநேகமாக அவர் 15ஆம் தேதிக்கு முன்னாடி முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. 15ஆம் தேதி எடுக்கிறது, ஏன்னா மார்கழிக்கு முன்னாடி முடிவு எடுத்துருவார் அவர். இதெல்லாம் பார்ப்பார். ஆகவே மார்கழியில் எடுக்கணும், இல்லை தையில் எடுக்கணும். ஓகே. தை என்பது தாமதமாக கூட இருக்கலாம், தெரியவில்லை, என்ன செய்ய போகிறார் என்று தெரியாது. ஓகே. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது இந்த அணிக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. ஓகே. அது எப்படி செய்ய போகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது எடப்பாடிக்கு மைனஸா தான் போய் முடியும்னு சொல்ல வரீங்களா சார்? எடப்பாடிக்கு நிச்சயமாக மைனஸ் தான். ஓகே சார். அதே போல தமிழ்நாட்டில் ஒரு 4 முனை போட்டி இருக்கு சார். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அதே போல விஜய், நாம் தமிழர் ஒரு 4 முனை போட்டியா தான் இப்போது வரைக்கும் இருக்கு. ஆனாலும் முடிவெடுக்காம பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. டிஎம்டிகே, அமமுக விஜய் பக்கம் போவாங்கன்னு சொல்றீங்க. ஆனாலும் முடிவு அவங்க வெளிப்படையா எடுக்கல. பாமக 2 ஃபேக்ஷன், அவங்களும் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. புதிய தமிழகமும் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. இந்த முடிவெடுக்காத கட்சிகள் என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காங்க? எப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை? அதாவது ஃபென்சிட்டர் என்று சொல்வார்கள், அவர்கள் எல்லாம் மதில் மேல் போனைகளாக இருக்கிறார்கள். எந்த பக்கம் பாய்வது, எந்த பக்கம் தாவுவது என்று இருக்கிறார்கள். தங்கள் பேர வலிமையை கூட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். தேமுதிக அதிமுகவுடன் பேசிட்டு இருக்கு, திமுகவுடன் பேசிட்டு இருக்கு. பாமகவுடைய 2 அணிகள்ல அதை இணைக்கக்கூடிய முயற்சி எடுக்கணும். அது பாரதிய ஜனதா அந்த முயற்சியில் ஈடுபடும். இணைக்க முடியலன்னு வச்சுங்க, 2 பேரும் ஒரே அணியில் இருந்தால் கூட ஒருத்தருக்கு இன்னொருத்தர் எந்த அளவு உதவி பண்ணுவாங்கன்றதெல்லாம் கேள்விக்குறி. அது கழுத்தறுப்பு வேலைகளுக்கு வழிவகுக்க கூட கூடும். ஆகவே இவங்களாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. புதிய தமிழகமும் ஆட்சியில் பங்கு வேணும்னு சொன்னார். இப்போ அந்த கோரிக்கை தொப்புன்னு கை விட்டுருவாரா? பிரேமலதாவும் ஆட்சியில் பங்கு பற்றி பேசிச்சு. இப்போ அதை மறந்துட்டு கொடுக்கறத வாங்கிக்குவோம், பலமாக கவனிச்சாங்கன்னா போதும் அப்படின்ற முடிவுக்கு வர போகிறாங்களா? அதுவும் தெரியாது. ஓகே. ஆகவே இதுல உறுதியாக இருப்பது நாம் தமிழர் மட்டும்தான். தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. தனித்து போட்டின்றத உறுதியா இருக்காரு. அதன் மூலம் வெற்றி பெறுகிற வாய்ப்பு என்பது குறைவு. அது தெரிந்தாலும் அவர் அப்படித்தான் இருக்கிறார். ஓகே. ஆகவே அவர் அவருடைய ஓட்டு சதவீதத்தில் ஒரு சிறிய அளவு சேதாரம் ஏற்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். விஜய் காரணமாக. ஓகே. ஆகவே போட்டி என்பது 4 முனையாக இருக்காது, 3 முனையாகத்தான் இருக்கும். 3 முனையில் விஜய் 2ஆம் இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். சார், விஜய்க்கு கட்டமைப்பு இல்ல, பிரச்சனை களத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி அதிமுக மாதிரியான கட்டமைப்புள்ள கட்சி எப்படி சார் விஜயால முந்த முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? அதிமுக மாதிரியான கட்டமைப்பு கொண்ட கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் ஏன் டெபாசிட்டை பறிகொடுத்தது, 13 தொகுதிகளில் ஏன் 3வது இடத்திற்கு தூக்கி அடிக்கப்பட்டது, புதிய சுயேட்சை சின்னமான பலாப்பழத்தை விட பின்னாலே போய் அந்த தொகுதியில இரட்டையில எப்படி டெபாசிட் இழந்தது என்பது குறித்தெல்லாம் நீங்கள் தனியாக உட்கார்ந்து சிந்தியுங்கள், ஆய்வு நடத்துங்கள். உங்களுக்கு அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். விஜய் அதிமுகவை முந்துவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு எத்தனை % ஓட்டு வாங்க விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு இந்த முதல் எல்லாம் கணிப்பின் அடிப்படையில் நான் கூற விரும்பவில்லை. கருத்து கணிப்புகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய, களத்திலே போய் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு தருகிற தகவலை நான் உங்களுக்கு சொன்னேன். அது தவிர ஒரு நீண்ட அரசியல் பார்வையாளராக, செய்தியாளராக பலரோடு, பல தரப்பினரோடு உரையாடுகிற வாய்ப்பை பெற்றவன் என்கிற முறையிலும், விஜய்க்கு கூடுகிற கூட்டம் வாக்குகளாக மாறும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலும் என்னால் இதை உறுதியாக பார்க்க முடிகிறது. திரு விஜய் அவர்கள் 20-25%, 20 முதல் 25% கீழே போக மாட்டார். ஓகே சார், நீங்க செங்கோட்டையனோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர், பல்வேறு கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வார். இப்போ டிவிகேல சேர்ந்துட்டாரு. உள்ளுக்குள்ள அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? அவருடைய ஆலோசனைகளை விஜய் ஏத்துக்கிறாரா? என்ன சார் அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும்? திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம், கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு விஜய் அவர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும் நிலையில் திரு செங்கோட்டையன் இருக்கிறார். இப்போது திரு விஜய் அவர்கள் மேற்கு மண்டலத்தில் 2 பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கான ஏற்பாடுகளை திரு செங்கோட்டையன் செய்து கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ஒரு மாநாடு நடக்க போதுன்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரு பொதுக்கூட்டம், அவருடைய பொதுக்கூட்டமே மாநாடு மாதிரி தான் அமையும். திரு மு.க. ஸ்டாலினுக்கோ, திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கோ கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து அந்த அவசியம் இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டம் என்றால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தானாக திரளக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விஜய் தான். ஓகே.
அதே போல திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையிலையும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முந்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது சார். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸுடைய அந்த தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்துக்கு போக போறாங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் நாட்கள் இருக்கு இன்னும். ஆனால் அதுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, இது எதை சார் உணர்த்துகிறது? காங்கிரஸ் எந்த பக்கமும் போய்விடக்கூடாது, குறிப்பாக தாவேகா பக்கம் போய்விடக்கூடாது என்கிற உதறல் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. தாவேகா பக்கம் போவது என்று காங்கிரஸ் முடிவெடுக்குமானால் அது சரியான முடிவாக இருக்கும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழலுக்கு வழிவகுக்கும். அப்படி ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுப்பதற்கு காங்கிரஸ் பயப்படுகிறது. அல்லது திமுகவினுடைய கைக்கூலிகளாக செயல்படக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய சிலர் காங்கிரஸ் தலைமையை அச்சுறுத்துகிறார்கள். விஜய்க்கு அன்டெஸ்டட் என்று சொல்லுகிறார்கள். விஜய்க்கு அவ்வளவு வாக்கெல்லாம் இல்லை, நாம் நம்பி போய்விடக்கூடாது, திமுக நம்பிக்கையோடு இருக்கலாம், திமுகவோடு இருந்தால். ஆகவே திமுகவோட முன்ன பின்ன பேசி கூடுதல் இடங்கள் வாங்கலாமே தவிர விஜய் பக்கம் போய்விடக்கூடாது என்று காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில திமுக ஆதரவாளர்கள், கையூட்டு பெறுபவர்கள் அல்லது காரியம் சாதித்துக் கொள்ளுபவர்கள் திமுகவுக்கு பரிந்து பேசி காங்கிரஸ் தலைமைக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் குழு நியமிக்கப்பட்டது. எனக்கு தெரிந்து திமுக ஒரு 2-3 சீட்டை கூடுதலாக காங்கிரஸுக்கு கொடுத்து அந்த கட்சியை தன் கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ளும் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், 25 சீட்டு கொடுத்துருக்காங்க, 28 30 சீட்டு வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார் காங்கிரஸுக்கு? தெரியவில்லை. அப்படி காங்கிரஸுக்கு 5 ஏத்துனா விஜய் திருமாவளவனுக்கு ஒரு 3வது ஏத்தணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றிக்கிட்டே போகணும். எவ்வளவு ஏற்றுவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே சார், ஆனாலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளார விஜய் கூட போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போதும் இருக்கிறது, பல காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு இருக்கிறது. ஓகே சார், ஆனால் தேசிய தலைமை என்ன முடிவெடுக்க போறாங்க சார்? திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு ஸ்டாலினை பிடித்து கொண்டு கட்டி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு திமுக தான் கை கொடுக்க வேண்டும் என்ற வாதம் வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை முன்னிறுத்தி ஜெயிக்க முடியாத நிலையில் பல மாநிலங்களில் அடுத்தடுத்து தோல்வியை தழுவியிருக்கிறது. எப்படி எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறாரோ, அகில இந்திய எடப்பாடி பழனிசாமி ராகுல் காந்தி இருக்கிறார், வரிசையாக தோல்வி. ஆகவே ராகுல் காந்திக்கு இருக்கிற திமுகவை விட்டுவிடக்கூடாது என்கிற கவலையும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பாஜக பற்றியும் சில கேள்விகள் இருக்கு சார். தமிழ்நாடு பாஜக சார்பாக சமீபத்தில் கும்பகோணத்தில் அணிகளின் மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடுக்கு அண்ணாமலை அவர்கள் போகாதது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு. திரு அண்ணாமலை அவர்களுக்கு எஸ்ஐஆர் தொடர்பான பணி அகில இந்திய காங்கிரஸ், அகில இந்திய பாரதிய ஜனதா சில மாநிலங்களில் அவர் பொறுப்பில் விட்டிருக்கிறது. அந்த பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே இதை வைத்து கதை கட்டுகிற, கற்பனையாக ஸ்டோரி புனைகிற வேலைகள் எடுபடாது. ஓகே சார், அதே போல ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிற மைண்ட் செட் அண்ணாமலை இருக்காருங்கிற ஹேட்சியங்கள்லாம் பேசப்பட்டு, நான் அப்படி இருப்பதாக நினைக்கவில்லை. தமிழக பாரதிய ஜனதாவில் திரு அண்ணாமலை அவர்கள் அசைக்க முடியாத முக்கிய சக்தியாக வருகிற காலங்களில் மிக நிச்சயமாக இருப்பார். புயல் காரணமாக டெல்டா பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. ஏக்கருக்கு 8000 ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஹெக்டேருக்கு 20,000, ஏக்கருக்கு 8000 ரூபாய். இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு விவசாயிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. மாநில அரசு ஒரு இழப்பீடு எவ்வளவு தர முடியுமோ அவ்வளவு தரும். மத்திய அரசு குழு பார்வையிட்டு மத்திய அரசு ஒரு இழப்பீட்டை மாநில அரசுக்கு வழங்கும். இதெல்லாம் ஒவ்வொரு அரசாங்கமும் விவசாயிகள் எதிர்பார்த்த தொகையை முழுமையாக கொடுத்து விடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு தான் கொடுப்பார்கள். இப்போது தமிழக அரசின் கஜானா மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. மோசமான நிலைக்கு போனாலும் பரவாயில்லை, ஓட்டு வங்கி அரசியலை குறிவைத்து ஓட்டு எப்படியாவது வாங்கி மறுபடியும் ஜெயித்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தமிழக அரசு பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக கொடுக்க இருப்பதாக செய்திகள் கசிந்துள்ளன. அது ஒரு நிர்வாக பொறுப்பற்றத்தனம், ஊதாரித்தனம். ஓட்டுக்காக இப்படி பண்ண போறாங்க. ஓட்டுக்காகத்தான் செய்கிறார்கள். நான் மக்களுடைய பசி அல்லது துன்பம் போக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. இந்த பொங்கலுக்கு கொடுப்பீர்கள், ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்குமா? அந்த அரசுக்கு திராணி இருக்கிறதா அல்லது நிதி வசதி இருக்கிறதா? ஆகவே இந்த வருஷம் ஏன் கொடுக்கிறீர்கள்? ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காகவா? ஆகவே பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுத்தால் அது மக்கள் மீது நடத்தப்படுகிற மோசடி, ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படுகிற மோசடி என்றுதான் நான் சொல்லுவேன். சார், பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே சார், அது தொழில் முனைவர் ஆவதற்காக கொடுத்தது. மொத்தம் 10,000 அல்ல, 2 லட்சம் என்று சொல்லுகிறார்கள். அது குறித்து நீங்கள் பீகாரில் கொடுத்தோம், நாங்களும் அவர்கள் ஓட்டு வாங்க கொடுத்தார்கள், நாங்களும் ஓட்டு வாங்க கொடுத்தோம் என்று பச்சையாக சொல்லிவிட்டு இதை செய்யுங்கள். ஓகே சார், அதே போல இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. 40 ஆண்டுகளுக்கு மேலாக மலை மேல இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் தர்காவுக்கு பக்கத்துல கூடிய அந்த விளக்கு தூண்லையும் தீபம் ஏற்றணுங்கிற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை எதிர்த்து அறநிலையத்துறை போயிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்க? திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீண்ட காலமாக கடைபிடிக்கிற நடைமுறையை நிறுத்துவதற்கு
அல்லது இஸ்லாமிய வாக்காளர்களை திருப்திப்படுத்துவதற்கு, அல்லது இதை செய்தால் இஸ்லாமியர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கருதி இஸ்லாமியர்களை நீங்கள் குறைவாக எடை போடுகிறீர்கள். இந்துக்களுடைய மன உணர்வுகளோடு இந்த அரசாங்கம் விளையாடுகிறது. ஹிந்து அறநிலையத்துறை நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது என்பது இந்துக்களை புண்படுத்துகிற செயல். இந்த அரசு ஓட்டு வங்கி அரசியல் நடத்துகிறது, இஸ்லாமியர்களை தாஜா செய்கிற அரசியல் நடத்துகிறது. இது ஒரு நாத்திகவாத அரசு. இந்த செயல்பாட்டில் நான் வியப்படையவில்லை. இந்துக்கள் தன்மான உணர்வோடு இதை புரிந்து கொண்டு, திமுக இந்துக்களோடு விளையாடுகிறது என்று புரிந்து கொண்டு, திமுகவை தேர்தல் நேரத்தில் பாடம் புகட்டுவதற்கு இந்துக்கள் இதை ஒரு சரியான உதாரணமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அறிவு திருவிழா என்ற பெயரில் நாத்திகவாதிகளை கூட்டி வைத்துக் கொண்டு கும்மாளம் அடிக்கிற வகையில் ஒரு கூட்டம் போட்டார்கள் 2 நாள். அங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் பாதி பேர் தீக்காக்காரர்கள், பாதி பேர் லெப்டிஸ்ட். ஆகவே திமுக என்பது பாதி தீக்காவாகி கொண்டிருக்கிறது. தீபத்தை நீங்கள் நிறுத்திவிட்டால் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்களே. உங்கள் ஈவேரா தோற்று போய்விட்டாரே இந்த தமிழ்நாட்டில். ஈவேராவால் ஒன்றும் நடக்கலையே இங்க. நீங்க இன்னும் ஈவேரா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. ஆகவே தீபத்தை மறைப்பதன் மூலம் திமுக இருளில் மூழ்கப் போகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இது மட்டும் கேட்டுக்கேன் சார், திமுக பாதி தீக்காவா மாறிடுச்சுங்கிறீங்க. மைத்ரேயன் போன்ற பிராமின்ஸ்க்குலாம் பதவி கொடுத்திருக்காங்களே சார், கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குன்னு திமுக சொல்றாங்களே சார். அதாவது மாறுவது போல் தோற்றம் காட்ட முயற்சிக்கிறது. ஓட்டுக்கு ஏமாற்றுவதற்காக இந்த தோற்றம். அதற்குத்தான் நான் இந்துக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆனால் இவர்கள் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து இதெல்லாம் மறைத்து விடுவார்கள். ஆனால் எப்படி மறைத்தாலும் திமுக ஒரு நாத்திகவாதத்தை இன்னமும் மனதுக்குள் ஆழமாக வைத்துக் கொண்டு ஹிந்து மத வெறுப்புணர்வோடு பயணிக்கிற ஒரு கட்சி. தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லிருக்கீங்க. நேரில் பேசி நன்றி ரமேஷ். வாய்ப்புக்கு நன்றி.